உங்களோட NIOS மேக்ஸ் எக்ஸாம் ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க. அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க அந்த எக்ஸாம் பயத்தை ஒரு சூப்பரான சேலஞ்சா மாத்தலாம். யோசிச்சு பாருங்க, உங்களோட ஃபைனல் எக்ஸாம்க்கு ஒரு முழு ப்ளூ பிரிண்ட் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இன்னைக்கு நாம அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் அலசி ஆராய போறோம். எக்ஸாம் எப்படி செட் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு புரிஞ்சுக்க ரெடியாகிக்கோங்க. எக்ஸாம்னாலே ஒரு தடைன்னு நினைக்காதீங்க. அது ஒரு கேம் மாதிரி. ரூல்ஸ் தெரிஞ்சா ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அந்த ரூல்ஸை நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நம்மளோட டிடெக்டிவ் வேலையா ஆரம்பிக்கலாமா? இதுல நீங்க தான் கோட் பிரேக்கர். நாம 2 பேரும் சேர்ந்து உங்க மேத்ஸ் பேப்பரோட பேட்டர்ன் என்ன, அதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்ம புதிரோட முதல் துண்டு இங்க தான் ஆரம்பிக்குது. அதாவது சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட வெற்றிக்கான முதல் படி. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட மொத்த மார்க்ல 60% பப்ளிக் எக்ஸாமுக்கும் மீதி 40% நீங்க பண்ற அசைன்மெண்ட்ஸுக்கும் கொடுக்கறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எக்ஸாம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா அந்த அசைன்மெண்ட்ஸையும் நம்ம சும்மானு நினைச்சு விட்டுறக்கூடாது. உங்க சிலபஸ பாத்தீங்கன்னா 6 மெயின் டாபிக்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஒன்னு கவனிச்சீங்களா? ஜியோமெட்ரி, அதாவது வடிவியல் பகுதியில மட்டும் 10 பாடம் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே பெரிய பகுதி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எக்ஸாம்ல என்னென்ன இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி டிசைன் பண்றாங்க? வாங்க அந்த மாஸ்டர் பிளான இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெறும் ஃபார்முலாவா மனப்பாடம் பண்றதை விட நீங்க கான்செப்டை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கறாங்க. பாத்தீங்களா, 45% மார்க்ஸ் இதுக்கு தான். அதனால ஒரு ஃபார்முலா ஏன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சு படிச்சா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்ஸ் எங்கிருந்து அதிகமா வருதுன்னு இந்த சார்ட் நமக்கு தெளிவா காட்டுது. ஜியோமெட்ரியும் அல்ஜீப்ராவும் இது ரெண்டும் சேர்ந்தே கிட்டத்தட்ட பாதி மார்க்க கவர் பண்ணிடுது. அப்போ நீங்க எங்க அதிகமா கவனம் செலுத்தணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நம்பரை பாருங்க, 50%. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க கொஸ்டின் பேப்பர்ல வர பாதி கேள்விகள் ரொம்ப கஷ்டமா இல்லாம சராசரியா தான் இருக்கும். இந்த ஒரு விஷயம் உங்க டென்ஷனை கண்டிப்பா குறைக்கும். எக்ஸாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்றதுக்கு தான். சொல்லப்போனா இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களை ஏமாத்தவோ குழப்பவோ டிசைன் பண்ணல. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நேர்மையா டெஸ்ட் பண்ற ஒரு கருவி, அவ்வளோதான். சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ள போய் என்னென்ன டைப்ல கேள்விகள் கேக்குறாங்கன்னு இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, மொத்த மார்க்ஸ்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 42 மார்க் MCQ மாதிரியான ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகள்ல இருந்து தான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? வேகமும் துல்லியமும் இங்க ரொம்ப முக்கியம். இந்த செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஓவரால் ஸ்கோர் நல்ல உயரும். உதாரணத்துக்கு இந்த கேள்வியே பாருங்க. இந்த மாதிரி கேள்விகள்ல நீங்க எவ்ளோ சீக்கிரமா பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஃபார்முலாவை யூஸ் பண்றீங்கன்றது தான் மேட்டர். உங்க கான்செப்ட்ஸ் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு இது செக் பண்ணும். MCQக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த மாதிரி பெரிய கேள்விகள். இங்க நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செஞ்சீங்கன்னு காட்டணும். ஒரு பதிலுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்றத தெளிவா விளக்குற திறமை உங்களுக்கு இருக்கான்னு இங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இப்ப நாம நிறைய தகவல்களை சேகரிச்சிட்டோம். இதையெல்லாம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலாம். வாங்க, இதோ உங்களுக்கான சில டிப்ஸ். NIOSஓட அஃபிஷியல் கைட்ல இருந்தே ஒரு கோட் பாருங்க. நீங்க நேரத்தை நிர்வகிக்கலன்னா அது உங்களை நிர்வகிக்கும். இது எவ்ளோ பெரிய உண்மை! டைம் மேனேஜ்மெண்ட் உங்க ஸ்ட்ராட்டஜில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நேரத்தை சரியா திட்டமிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, நம்மளோட இந்த ஆய்வுல கிடைச்ச முக்கியமான வெற்றி டிப்ஸ் இதோ. மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிக மார்க் வர ஜியோமெட்ரி, அல்ஜீப்ராக்கு முக்கியத்துவம் கொடுங்க. MCQல இருந்து பெரிய கேள்விகள் வர எல்லா டைப்லயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா 50% பேப்பர் ஆவரேஜா தான் இருக்கும். அதனால நம்பிக்கையோட படிங்க, உங்களால கண்டிப்பா முடியும். இப்போ எக்ஸாமுக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்க கையில இருக்கு. எந்தெந்த பகுதிக்கு எவ்வளவு மார்க், என்ன மாதிரி கேள்விகள் வரும்னு எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு உங்க வெற்றி கதையை நீங்க எப்படி எழுத போறீங்க? உங்க ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம். ஆல் தி பெஸ்ட்.